ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொராஃபிக்ஸ் அண்ட் நான் கோட்டரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷ் மட்டும் பண்ணிக்கணும். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. இந்த மாதிரிலாம் நான் சொன்னதே இல்லைல்ல, சும்மா ட்ரை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். ஐ லவ் யூ. எப்போவும் என்னை மட்டும் வெறுத்துறாத, என்னை விட்டுட்டு போகணுன்னு நினைக்காத. உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னை விட்டுட்டு போகணும். ஆனால் நான் பண்ணுற டார்ச்சர் எல்லாம் சகிச்சுக்கிட்டு என் கூட இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். இந்த உலகத்தில் எனக்காக உண்மையாக ஒரு பர்சன் இருந்தாங்க, என் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னா அது நீ மட்டும்தான். ஒன்று மட்டும் என் லைஃப்பில் சிலந்துடவே கூடாதுன்னு நான் தினமும் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா. நீ இல்லைன்னா என் லைஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் யார் இல்லாமல் வேணாலும் இருந்துருவேன், ஆனால் நீ இல்லாமல் நான் சொல்லுவேன் தான், என்னை விட்டு போடி, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் நீ இல்லாததை என்னால் யோசிக்கவே முடியாது. உன் கூட ஒரு நாள் பேசலனாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படா பேசுவா, இல்லை நம்மளே போய் பேசலாமா, அவள் நம்மக்கிட்ட பேசணும். அவளை விட்டுட்டோம்னா அவளை மாதிரி ஒரு கேர் கொடுக்க, லவ் கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவள் தான் நமக்கு. அவளை மாதிரி ஒருத்தி கிடையவே கிடையாது. அவள் தான் ஃபர்ஸ்ட், அவள் தான் லாஸ்ட் அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இல்லைனா ஐம் சீரியஸ், நீ இல்லைனா என்னால் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இது சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். நீ இல்லாத இந்த வேர்ல்டில் என்னாலே இருக்க முடியாது. நானும் கூட வந்துடுவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் மனசு விட்டு பேசுகிற ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான். மற்றவங்கிட்ட சொன்னால் என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் நீ என்றைக்குமே என்னை ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. நான் எப்படி இருக்கேனோ என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான். நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். நம்ம பாப்பா தானே, நம்மளெல்லாம் அவள் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவோம், அவகிட்ட சொல்ல என்ன இருக்குது, அவள் மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு. நான் என் மனசில் பட்டது நான் என் ஃப்யூச்சரில் என்னால் நடக்கிறேன் நினைக்கிறேன். இவகிட்ட இதை சொன்னால் இவன் நம்ம டச் பண்ணுவாளோ அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். நான் டேரெக்டாக கிட்ட சொல்லிடுவேன், பாப்பா அப்படி நடந்துச்சு, பாப்பா இப்படி பண்ண ஏதாவது நடக்குமா. ஆனால் எனக்கு எதை பற்றியுமே நாலேஜ் கிடையாது. நீ தான் இது இப்படி, அது அப்படி, இது செய்யணும், அதை அப்படி பண்ணணும். இன்னும் நீ குழந்தையாகவே இருக்காத, நீ என்னை விட பெரிய பொண்ணு தான், ஆனால் நீ ஸ்டில் குழந்தையாக தான் இருக்க அப்படிலாம் நீ சொல்லும் போது பரவாயில்ல, உங்ககிட்ட தானே, பரவாயில்ல, நான் குழந்தையாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். நீ என்ன தான் என்னோடய ஏஜில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அம்மா தான், என்னோடய செகண்ட் மாம். என்னை கேர் பண்ணிக்கிறதுல, என்னை திட்டுறதுல, இதை அதை பண்ணுன்னு ஆர்டர் போடுறதில்ல எனக்கு அந்த லவ் தான் தெரியுது. இவ்வளோ நம்மளோட சின்ன பொண்ணு தான், இப்போ எதுக்கு நம்ம கிட்டத்தில் சொல்லணும் அப்படிலாம் நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. நம்ம மேலே ஒருத்தி அக்கறை எடுத்து இவ்வளவும் சொல்கிறாள், அது போதுண்டா, நமக்காக ஒருத்தி இருக்காளே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். என்னை விட்டு என்னைக்கும் போகணும்னு மட்டும் நினைக்காத. எனக்கு தெரியும் இப்போது நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுற, என் ஃப்யூச்சரை நினச்சி நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா தான் இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் கூட பேசுவேன், பேசாமலாம் போயிட மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ எனக்கு முக்கியம். யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீ என் கூட இருக்கணும். நான் ஹாப்பியாக இருக்கணும்னா நீ என் கூட இருக்கணும். ஐ லவ் யூ பாப்பா அண்ட் ஹாப்பி பர்த்டே. எப்போவும் என் கூட வேறு. ஓகே, எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஏர்லி மார்னிங் உங்களோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போது அலாம் சவுண்ட் ட்ரிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாங்கெட்குள்ளேருந்து கையை வெளியே எடுத்து அலாமை ஆஃப் பண்ணுறீங்க. நீங்களும் பெட்டில் எழுந்து உட்காந்து உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்
லேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்லேருந்து எழுந்து கர்டைனை ஓப்பன் பண்ணுறீங்க. மார்னிங் சன்லைட் உங்கள் ரூம் ஃபுல்லாக விழுது. மிரர் முன்னாடி நின்று, நியூ காலேஜ், நியூ பீப்புள், நியூ பிகினிங், ப்ளீஸ் இந்த நாள் ரொம்ப நல்லா போக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது கிச்சன்லேருந்து உங்கள் அம்மா, ஒயன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிமா, ஆ வந்துட்டே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ உங்களோட அப்பா, ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு. அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்பா நான் ஒன்றும் குழந்த இல்லை, நான் காலேஜ் படிக்கிறேன், என்ன நடந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்ப்பா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அப்போ உங்களோட அப்பா லைட்டாக சிரிச்சிட்டு, எங்களுக்கு நீ எப்போவுமே குட்டி பொண்ணுதாம்மா அப்படின்னு சொன்னதும் நீங்களும் சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகேப்பா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே லேட் ஆகக்கூடாது, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்களும் காலேஜுக்கு ரீச் ஆகிட்டீங்க. காலேஜ் கேட் ஃபுல்லாக க்ரௌடு தான், ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க. அப்போ சீனியர்ஸ் குரூப்பாக நின்று அங்கே ரேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட் பக்கத்தில் போயிட்டு, வாவ் இதுதான் என் ட்ரீம் காலேஜ், ஃபைனலாக நான் ஆசைப்பட்ட மாதிரி என் ட்ரீம் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பினஸோட கேம்பஸ்குள்ளே நடந்து போகிறீங்க. அப்போ சடனாக ஒரு பைக் உங்களை கிராஸ் ஆகி கேம்பஸ்குள்ளே வருது. எல்லாருமே பயந்து தள்ளி நிற்கிறாங்க. அப்போது பைக்கும் ஸ்டாப் ஆகுது. ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறான், அது ஜேகே தான். பிளாக் ஷர்ட், ரிப்டு ஜீன், ஹேண்டில் ப்ரேஸ்லெட், நெக்கில் செயின் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டான ஃபேஸில் பைக்லேருந்து கீழே இறங்குறான். என்டையர் கேம்பஸும் சைலண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கங்கே விஸ்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் 1, ஜேகே வந்துட்டான். அப்போ ஸ்டூடெண்ட் 2, காலேஜ் ரவுடி. அப்போது இன்னொரு ஸ்டூடெண்ட், பிரின்சிபல் கூட அவனை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஃபைட்னா ஜேகே தான் வந்து நிற்பான் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக, எல்லோரும் இவனை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, இவன் அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஆனால் ஜேகே யாரையுமே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டுறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட கிளாஸ் தேடி காரிடரில் நடந்துகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வாட்சை பார்த்துக்கிட்டே டைம் வேறு ஆகுது. ஸோ வாட்சை பார்த்துட்டு ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கீங்க. அப்போது தெரியாமல் ஒருத்தர் மேலே மோதிடுறீங்க. உங்கள் கையில் இருந்த புக்கெல்லாம் ஃப்ளோரில் கீழே விழுது. அப்போ நீங்கள் கீழே குனிஞ்சு புக்கெலாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அவங்கள பார்க்காமலே சாரி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அது ஜேகே தான். ஜேகே ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் உங்களை கோல்டாக பார்த்து நின்றுட்டுருக்கான். 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ்னு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. கேம்பஸில் இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே ஷாக்கு. ஐயோ இவன் மேலே மோதிட்டாளா, இப்போது இவன் கண்டிப்பாக கத்துவான். அப்போ நீங்கள் இன்னோசென்ட்டாக, நான் ஆல்ரெடி சாரி சொன்னேன்ல, நான் கவனிக்கவே இல்லை, ஐம் ரியலி சாரி அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜேகே ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் கையில் இருக்க உங்களோட புக்கை உங்ககிட்ட கொடுக்குறான். நெக்ஸ்ட் டைம் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிருந்து போகிறான். எல்லாருமே ஃப்ரீஸு. அப்போ ஒரு சீனியர், என்னடா இது, ஜேகே கோவப்படவே இல்லையா, சண்டை போடவே இல்லையா, நார்மலாக பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு சீனியர், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களோட ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போயிட்டுறீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ப்ரொஃபஸர்ஸ் அட்டண்டன்ஸில் எடுத்துகிட்ருக்காரு. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஹாய் மேரா, ஹாய் நான் ஒயன் அப்படின்னு 2 பேரும் சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் மேரா கேம்பஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அப்போது சடனாக உங்களோட கிளாஸ்க்கு வெளியே, அதாவது கிரவுண்டில் ஒரே ஃபைட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மெஹராவோட ஃபேஸு கொஞ்சம் சீரியஸாக மாறுது. ஒயன் போய் பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஹியூஜ் க்ரௌடு, சென்டரில் ஜேகே, ஆப்போசிட் காலேஜ் பசங்க 4 பேர். ஒரு பாய் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிக்கிறான். நீ ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணுற. ஜேகே ஸ்மைல் பண்ணுறான். அது ஒரு டேஞ்சரஸ் ஸ்மைல். நான் ஓவராக இருக்கேன்னு தெரிஞ்சுமே ஷர்ட்டை பிடிக்கிறியா
அப்படின்னு அடுத்த செகண்ட் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை வைக்கிறான். அந்த பையன் கீழே விழுறான். ரிமைனிங் இருக்க 3 பேரும் அட்டாக் பண்ண வராங்க. ஜேகே தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விசில் அடிக்கிறாங்க. நீங்கள் ஷாக்கில் நின்று அதில் பார்த்துட்ருக்கீங்க. காலேஜ்குள்ளே இப்படி ஃபைட் பண்ணுவாங்களா? அப்போது உங்களோட ஃப்ரெண்ட் அவள் சைன் பண்ணுறா. இவன் பேர் ஜங்குக், ஃபைனல் இயர், காலேஜ் ரவுடி. ஆனால் ஒரு விஷயம் என்ன, அவன் யாரையுமே ரீசன் இல்லாமல் அடிக்க மாட்டான். யாராவது தப்பு பண்ணினா தான் ரியாக்ட் பண்ணுவான். நீங்கள் செக்கிவை பார்க்குறீங்க, அவன் ஃபைட்டை முடிச்சுட்டு ஷர்ட் ஸ்லீவெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு காமாக நடந்து போயிட்டுறான். போலீஸும் வரல, ஸ்டாஃபும் கேட்கல, யாருமே அவனை ஸ்டாப் பண்ணல. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், இவன் உண்மையாகவே ரவுடியா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் இவன் வேறு மாதிரி இருக்கானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் மெஹ்ரா கூட கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30 இருக்கும். நீங்கள் காலேஜ்குள்ளே நடந்து வரீங்க. அப்போது உங்களோட மெஹ்ரா தான் அங்கே ஓடி வரா. என்னடி ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஜங்குக் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் மெஹ்ரா உடனே ஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் என்னாச்சு? ஷ், அவன் பேரை லெஃப்டாக சொல்லாத. ஏன்? காலேஜில் யாராவது அவனை பற்றி பேசினா அது சம்ஹவ் அவன் காதுக்கு போயிடும். அப்புறம் அவனே வந்து என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்பான். நீங்கள் சிரிச்சிட்டே நீ ஓவராக பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் லஞ்ச் பிரேக் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது 4 சீனியர் காரிடரில் வழியை பிளாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போது அந்த சீனியர் கேர்ள் உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ நீங்கள் என்ன வேணும்? ரூல்ஸ் தெரியுமா? இல்லை, சீனியர் சொன்னால் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ சீனியர் ஒரு பையன், ஓகே அந்த பெஞ்ச் மேலே நின்று ஒரு லவ் ப்ரப்போசல் டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுறான். உங்களுக்கு கொஞ்சம் அக்வர்டாக இருக்குது. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ அந்த பொண்ணு உங்களோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, உனக்கு சாய்ஸ் இல்லை, பெஞ்ச் மேலே ஏறி நின்று ஐ லவ் யூன்னு லவ்டாக கத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாருமே சிரிக்கிறாங்க. உங்களோட ஐஸில் டிஎஸ் வர ஆரம்பிக்குது. ஆனால் அழக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. சாரி, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நான் இது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து திரும்ப போக போகிறீங்க. ஆட்டிடியூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சை கிக் பண்ண போகிறான். அப்போது ஜெனஃப் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்டையர் காரிடரும் சைலண்ட். எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஸ்டேஜ்லேருந்து ஸ்லோவாக ஜேகே இறங்கி வரான். பிளாக் ஹுட்டி ஆன்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக சீரியஸ். அவன் நடந்து வந்த உடனே சீனியர்ஸோட ஸ்மைல் அப்படி டிஸ்அப்பியர் ஆகுது. ஜேகே உங்களை ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்துட்டு அந்த சீனியர் பசங்களை பார்க்குறான். உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக ரேக் பண்ணக்கூடாதுன்னு? உங்களுக்கு காதில் விழாதா? ஏன் நான் திரும்பவும் அடித்து சொல்லணுமா அப்படின்னு ஜேகே சொன்னதும் அப்போ அந்த சீனியர் பையன் பயந்து, ப்ரோ ஜஸ்ட் ஃபன். அப்போ ஜேகே க்ளோஸாக போய், ஃபன்னுனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இதுக்கப்புறம் ரேக்கிங் இந்த காலேஜில் நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு அவன் கோல்டாக சொன்னதும் எல்லாருமே ஓகே ஓகே சீனியர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். எல்லோரும் இங்கேருந்து ஓடியே போயிடணும். 1 2 3ன்னு சொல்கிறதுக்குள்ளே ஃபுல் க்ரௌடும் கிளியர் ஆகிடுச்சு. அங்கே இருந்த ஒரு பசங்களும் இல்லை. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ காரிடாரில் நீங்களும் ஜேகே மட்டும்தான். இது கொஞ்சம் நர்வஸாக தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி ஓகே, அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலனதுமே நீங்கள் திரும்பி போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜேகே ஹே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் திரும்பி அவனை பார்க்குறீங்க. யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணினா டைரெக்டாக என் பேரை சொல்லு. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்போ ஜேகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, இவன் ரஃப்டி மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு போகிற ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி கிளாஸ்க்கு போகிறீங்க. அங்கே மெஹ்ரா என்னாச்சு? நீங்கள் அங்கே நடந்த ஃபுல் இன்சிடெண்ட்டையும் சொல்கிறீங்க.
அப்போது உங்களுக்காக கேன்டீனில் உட்காந்துட்டு இருந்த மெஹ்ரா நீங்கள் சொன்னதை கேட்டு அவள் கையில் இருந்த ஸ்பூனை கீழே போட்டுறா ஷாக்கில். என்ன, ஜேகே உன்னை சேவ் பண்ணாரா? ஆமாம், காலேஜ் ஹிஸ்ட்ரியில் இது த ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ பெரிய விஷயமா? அவன் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் இன்வால்வ் ஆக மாட்டான், எக்ஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் கிட்ட. நீங்கள் சைலண்ட்டாக அவர் சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் காலேஜும் முடிஞ்சிருச்சு. ரெயின் வர மாதிரி வெதர் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் மட்டும் தானே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஒரு ட்ரங்கன் மேன் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறீங்க. ஃபோன் நம்பர் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறீங்க. அப்போ அந்த பையன் இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அதே நேரம் ஒரு பைக் உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. பைக் ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறான். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஜேகே பைக்லேருந்து இறங்கி அந்த ட்ரங்கன் மேன் கிட்ட பக்கம் போய் நின்று எதுவும் பேசாமல் ஒரே ஒரு லுக்கு தான். அந்த ஆள் உடனே பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜேகே திரும்பி உங்களை பார்க்குறான். சேஃபாக வீட்டுக்கு போ. அகெயின் தேங்க்யூ. ஜிகே ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு, டெய்லி லேட் ஆகாமல் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்களும் அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இவன் ரவுடினா இந்த உலகத்தில் நல்ல ரவுடி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. 3 டைம்ஸ்க்கு பார்க்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் யூஸ்வலாக காலேஜுக்கு வந்துட்டுருக்கீங்க. அப்போது கேம்பஸில் நடந்து வரும்போது நிறைய பசங்க உங்களை பற்றி காசிப்ஸ் பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் எதுக்கு என்னை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது மெஹ்ரா ஸ்பீடு உங்கள் பக்கத்தை ஓடி வரா. வயன் சொல்றி, உனக்கு ஒரு பேட் நியூஸ். என்ன? காலேஜ் ஃபுல்லாக உன்னை பற்றின டிஸ்கஷன் தான். என்ன பண்ணிட்டேன்னா? நீ ஒன்றும் பண்ணலை, செக்கி பண்ணிட்டான் அப்படின்னதுமே நீங்கள் கன்ஃபியூஸ்டாக என்னடி சொல்கிறேன்? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்படி கிளாஸில் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. வீடியோ வழியாக வெளியே பார்க்குறீங்க. கிரவுண்டில் ஜேகே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கான். இவன் சிரிக்கவும் செய்வானா? நேற்று வரைக்கும் கோல்ட் ஃபேஸாக தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ப்ரொஃபஸர் சடனாக வயன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷாக்காக எஸ் சார். கொஷின் கேட்டேன், ஆன்சர். என்டையர் கிளாஸும் சிரிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ப்ரொஃபஸர், மைண்ட் கிளாஸில் இருக்கணும், க்ரம்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்டையர் கிளாஸும் சிரிக்குது. உங்களோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைம். நீங்களும் மெஹ்ராவும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ 3 சீனியர் வந்து உங்கள் டேபிள் மாதிரி நிற்கிறாங்க. உங்களை ஆல்ரெடி ரேகிங் பண்ண அந்த சீனியர்ஸ் கிடையாது, இவங்க வேறு சீனியர்ஸ். அப்போது ஹை ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்களும் ஹை சீனியர். ஜேகே உன் பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மெஹ்ரா வந்து, அண்ணா அன்னெசரியாக கேட்காதீங்க, சும்மா கேட்டேன். அப்போ நீங்கள் காமா, இல்லை அண்ணா அவர் எனக்கு சீனியர் அவ்வளோதான். அப்போது அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்போது அவன் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு, இப்போது சீனியர், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி தான் ஈவினிங் ஸ்கிப் ஆகுது. மேராவும் நான் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்கள் மட்டும் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்க பிளேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது பேஸ்கெட் பால் கோர்ட்டில் ஜேகே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் உங்களை நோட்டீஸ் பண்ணுறான். அப்போது அவனோட ஃப்ரெண்டு டீசிங்க, மச்சான் உன் ஜூனியர் வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் ஜேகே பாலை கேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க பக்கம் தான் பார்க்குறான். நீங்கள் இம்மிடியட்டாக வேறு பக்கம் டர்ன் பண்ணிடுறீங்க. அப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டு, பாவண்டா உன்னை பார்த்து பயந்துட்டா போல். அப்போது ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, லூஸ் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருமே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே பாலை எடுத்து ஃப்ரெண்டு மேலே த்ரோ பண்ணுறான். கேம் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவமாக சொல்கிறான். ஸோ எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு அங்கே
பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கேருந்து எழுந்து போகிறீங்க. அப்போது காலேஜில் ஒரு பாப்புலரான ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கா. அவள் உங்கள் முன்னாடி அதாவது ஹேண்டை கட்டிட்டு நின்றுட்டுருக்கா. நீதான் வயனா? ம், ஆமாம். ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. பெட்டர், அப்படியே இருக்கட்டும். பிகாஸ் ஜேகே மேலே ஆஃப் கேர்ளுக்கு க்ரஷ் இருக்குது. உன்னை உன்னை பற்றி அன்னெசரியாக ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் எதையோ யோசிச்சுட்டே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஜெகே வரா. அந்த பொண்ணு பேசிட்டு போனதை அவன் கேட்டிருப்பான். ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று, காலேஜில் யார் என்ன பேசினாலும் அதை மைண்டில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த காலேஜில் எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான். ஸ்ட்ராங்காக இரு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா உன் லைஃப்பை நீ என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே எப்படி தானா? எப்படி எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல்? ஜேகே கொஞ்சம் சிரிச்சிட்டு, எல்லோரும் பார்க்குற ஜங்குக் வேறு, என்னை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கஷ்டம். அதை சொல்லிவிட்டு அவன் திரும்பி பக்கம் நடந்து போயிட்டுறான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகே நடந்து போயிட்டுருக்கும்போது டிஸ்டன்ஸில் ஒரு 4 சீனியர் ஃபஸ்ட் இயர் பையனை ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. பையன் அழுற மாதிரி இருக்கான். ஸோ ஜேகே ஃபேஸ் இம்மிடியட்டாக மாறுது. வித்தவுட் திங்கிங் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறான். அவனை விடுங்க அப்படின்னு சொன்னதும் சீனியர்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் சும்மா ஜேகே வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. நான் சொன்னது கேட்கலையா? அப்போது பையன் உடனே ரிலீஸ் பண்ணிட்டுறான். சீனியர் ஒன்றும் பேசாமல் அங்கேருந்து போயிட்டுறான். நீங்கள் இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. காலேஜுக்கு படிக்க வந்தேன், பயப்படலை, புரிஞ்சுதா? அந்த பையனும் ஹேட்டை நாட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் ஜேகே பக்கம் வந்து, நீங்கள் ரேகிங்க ரொம்ப ஹேட் பண்ணுறீங்க போல் அப்படின்னு சொன்னதும் ஜேகே உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் அந்த ஸ்மைலில் பெயின் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் இயரில் நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். என்ன என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம்தான் யாரும் என் முன்னாடி வீக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். அதனால தான் எல்லோரும் என்ன ட்ரப்டின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து நடந்து போயிட்டுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு லைட்டான ஸ்மைல் உங்கள் ஐஸில் அவனுக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது. எல்லோரும் பார்க்குறது ஒரு ரவுடி, நான் பார்க்குறது ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. இப்படி கிளாஸ் ரூம் பக்கம் வந்தால் மார்னிங் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ப்ரொஃபஸர் அட்டண்டன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 days ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஃபுல் கிளாஸும் எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறாங்க. எஸ், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் காலேஜ் ட்ரிப் செம்ம ஃபன்னாக இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிட்ருக்கீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சில பேர் வாலண்டியர்ஸாக வருவாங்க. அவங்க ஃபஸ்ட் இயரை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அது கேட்டதும் மெஹரா அவங்க கிட்ட, ப்ளீஸ் ஜேகே வாலண்டியராக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அவர் வந்தா உனக்கு என்ன? வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சிரிச்சிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. வாலண்டியர் லிஸ்ட்டை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு சடனாக உங்களை ஓயன் வா 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 அப்படின்ற, எங்கடி அங்கே லிஸ்ட் வந்திருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த வாலண்டியர்ஸ் நேம் போட்டிருக்க லிஸ்ட்டில் ஒவ்வொரு நேமும் கை வச்சு படிச்சுட்டு வரா. அர்ஜுன், பிரியா, மீரா. அப்புறம் லாஸ்ட் பேரை படித்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஜியான் ஜங்குக் அப்படின்றா. நீங்கள் சைலண்ட் நினைச்சிருக்கீங்க. போச்சு போச்சு, எது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனும் ஃபைனலாக இப்போ அதுவே நடந்துருச்சு. ஜேகே சீனியர் வாலண்டியராக வரப்போகிறாரா? ஐயோ, ட்ரிப் என்ஜாய் பண்ண மாதிரி தான் அப்படின்னு அவன் புலம்பிகிட்ருக்கா. நீங்கள் ஏண்டி அவர் உன்னை என்ன பண்ணார்? இப்போ எதுக்கு நீ அவர் வரதில் இவ்வளோ கவலைப்படுற? அவர் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டார், ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க. அப்போ அவள், இவன் என்ன ஜேகே சீனியருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, சம்திங் ராங் அப்படின்னுட்டு உங்கள் பின்னாடி ஓடி வரா. ஸோ இப்படி ஃபியூ டேஸ் போகுது. இன்றைக்கி தான் உங்களோட ட்ரிப்புக்கு போக வேண்டிய நாள். காலேஜ் என்ட்ரன்ஸில் 2 பஸ் ரெடியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லக்கேஜோடு வந்துட்டுருக்காங்க. செல்ஃபீஸ்னு அப்புறம் பேரண்ட்ஸோட அட்வைஸு, டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இப்படி சைட் பை சைட் ஒவ்வொரு ஒர்க்காக போயிட்டுருக்கு. நீங்கள் லைட் ப்ளூ கலரில் ஒரு குர்த்தி போட்டு ஒயிட் ஜீன் போட்டு பேக்லாம் போட்டுட்டு கையில் ஒரு லக்கேஜோட வரீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட், வாவ் செம்மையாக இருக்க, நீயும் தான் அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு பைக் சவுண்ட். அது ஜெகே தான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறான். ஒயிட் டிஷர்ட், பிளாக் ஜீன், பிளாக் ஜாக்கெட்னு பார்க்கவே செம்மையாக இருக்கான். என்டையர் கேர்ள்ஸ் குரூப்பும் வாவ் அப்படின்றாங்க. அப்போ இன்னர் கேர்ள்ஸ் ஃபைனல் இயர் முடியறதுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெகே யாரை பற்றியுமே கவலைப்படாமல் ஸ்டாஃப் கிட்டே போய் நேராக அட்டண்டன்ஸில் சைன் பண்ணுறான். ஜங்குக், எஸ் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார் அப்படின்னு சொன்னதும் ப்ரொஃபஸர் உங்களை பார்க்குறாங்க. ஒயன், நீங்கள் உடனே எஸ் சார், நீ பஸ் 1 ஜங்குக் வாலண்டியர், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்ககிட்ட கேளு. நீங்கள் கொஞ்சம் அக்வர்டாக ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதும் ஜேகே வேறு பக்கம் போயிட்டுறாரு. நீங்கள் சைலண்டாக ஜேகே பக்கம் பார்த்து குட் மார்னிங் சீனியர். ஜேகே கொஞ்சம் ஹெட் அண்ட் நாட் பண்ணுறான். மார்னிங். அகெயின் சைலண்ட். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மெஹரா பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுறான். இப்போது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் லைனாக நிற்க சொல்கிறாங்க. அட்டண்டன்ஸ் முடியுது. பஸ் டோர் ஓப்பன். எல்லோரும் சீட் பிடிக்க ஓடுறாங்க. மெஹரா விண்டோ சீட்டை ஆக்குபை பண்ணிடுறா. ஒயன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதும் நீங்களும் பஸ்ஸில் ஏற போகிறீங்க. பேக் ஷோல்டரில் இருந்து ஸ்லிப் ஆகுது. பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நீங்கள் கீழே விழ போகிறீங்க. அப்போது ஒரு கை உங்களோட பேக்கோட ஸ்ட்ராப்பை பிடிச்சி ஸ்டடி பண்ணுது. அது ஜேகே தான். கேர்ஃபுல். நீங்கள் கொஞ்சம் எம்ப்ரெஸ்டாக தேங்க்ஸ். நீங்களும் பேக் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுறீங்க. இப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. பஸ் ஹைவேயில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மார்னிங் சன்லைட் விண்டோ வழியாக உள்ளே வருது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே எக்ஸைட்மெண்ட். ஒரு சைடு சாங்ஸு, இன்னொரு சைடு ரீல்ஸு. சில பேர் ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு வரான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஹெட்ஃபோன்ஸை கழட்டிட்டு, மச்சான் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், ஃப்யூனரலுக்கு இல்லை. என்டர் பாய்ஸும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு, நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் அதுவே எனக்கு பிக்கஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னதும் அப்போது அவனோட ஃப்ரெண்ட் அர்ஜுன், அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி தான் ஒரு 3 to 4 hours கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஃபைனலாக நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. அப்போ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் மெஹராவும் செல்ஃபி எடுத்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அங்கே வந்த வேறு காலேஜ் பசங்களில் ஒருத்தன், எக்ஸ்கியூஸ் மீ, 1 photo டுகெதர் அப்படின்னு கேட்டதும் நீங்கள் பொலைட்டாக சாரி நோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஜஸ்ட் 1 செல்ஃபி அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளீஸ் வேண்டாம். அப்போது தூரத்துலேருந்து ஒரு டீப் வாய்ஸ், அவளுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறாள், சொன்னால் புரியாதா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஆன்சர் பாக்கெட்டில் வச்சுட்டு காமான ஃபேஸில், ஆனால் அவன் வயசில் அவ்வளோ கோவம். அந்த பையன் சிரிச்சுட்டே, நீ யார்? இப்போது பக்கத்தில் இருந்த உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சீனியர் ஒருத்தன், டே அவன் ஜேகேடா அப்படின்னு சொன்னதும் அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜேகே ஸ்லோவாக நடந்து வந்து அந்த பையன் முன்னாடி நிற்கிறான். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் ஷர்ட் கலரை பிடிக்கிறான். என்டையர் பிளேஸும் சைலண்ட். 3rd டைம் கேட்க மாட்டேன், பொண்ணு நோ சொன்னால் அதுதான் ஆன்சர். அப்போது அந்த பையனும் ஜேகேவோட க்ரிப்லேருந்து அவனோட ஷர்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேகேவோட க்ரிப் இன்னும் ஸ்ட்ராங்காது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் வர பயப்படுறாங்க. அப்போது உங்கள் காலேஜில் இருக்க ஒரு பையன் அந்த உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்குறான்னு சொன்னாங்களே, அதாவது அதர் காலேஜ் பையன், அவன்கிட்ட போயிட்டு, டேய் ஜேகேக்கு கோவம் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதையாக ஜேகே சொன்னதை கேட்டுட்டு சரின்ட்டு போயிடு அப்படின்னு சொன்னதும் அவனும் பயந்து, சாரி சாரி, நான் இதுக்கப்புறம் எந்த வம்பும் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜேகேவும் காலரை ரிலீஸ் பண்ணுறான். மறுபடியும் என் காலேஜ் பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண, அவன் சென்டென்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணலை.
ஆனால் அவன் ஒரு லுக் போதும் அந்த பசங்க எல்லாரும் அங்கேருந்து ஓடியே போயிட்டானுங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறான். ஓகேவா? ம். பயப்படுறியா? நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ம் இல்லை. ம். குட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுறான். அப்போ உங்களோட ஃப்ரெண்டு இப்போ புரியுதா என்ன எல்லாரும் ஏன் ஜேகேனா பயப்படுறாங்கன்னு? நீங்கள் தூரத்தில் நடந்து போகிற ஜேகேவை பார்த்துட்டு அவர் ரஃப்டி தான், ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து உங்களோட ஃப்ரெண்டோட போயிட்டுறீங்க. ரூம்ஸ் எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது டீச்சர்ஸ், எங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நைட் 10க்கு மேலே யாருமே வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுதா? அப்போ எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ எல்லாருமே ஷார்ப்பாக 5 o'clock இங்கே வந்துடணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஷார்ப்பாக 5:30க்கு வந்துட்டாங்க. ஃபாக் ஃபுல் இன் ஸ்டேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாக்கெட் போட்டுட்டு ட்ரெக்கிங்க்கு ரெடியாக இருக்காங்க. டீச்சர்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் குரூப்பாக தான் போகணும், யாரும் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஹெட்டை நாட் பண்ணுறாங்க. ஜேகே லாஸ்ட்டில் நின்று சரௌண்டிங்ஸை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாருமே ட்ரெக்கிங்க்கு போயிட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. ஆஃப் ட்ரெக்கிங் முடிஞ்சது. டீச்சர்ஸும் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சடனாக ஒன் ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னதும் என்டையர் குரூப்பும் ஷாக்கு. அது நீங்கள் தான். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட், சார் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என் கூட தான் சார் இருந்தா அப்படின்னு சொன்னதும் டீச்சர்ஸ் இம்மிடியட்டாக சீனியரை கூப்பிட்றாரு. சர்ச் பண்ணுங்கள். ஜேகேவும் ஒன்றும் பேசாமல் பேக்கை கீழே வச்சுட்டு ஃபாரஸ்ட் சைட் தான் ஓட்டுறான். நீங்கள் ஃபாரஸ்ட் ஸ்கூலில் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை, பயமாகவும் இருக்குது. மேரா எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வர ட்ரை பண்ணும்போதே லெக்கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டீங்க. உங்களோட ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. பெயினில் காண்லேருந்து டியர்ஸாக வருது. அம்மா வலிக்குதே. ஓ இப்போன்னு பார்த்து தானா? சரி, நம்ம எப்படியாச்சும் வெளியே போயாக்கணும். டைம் போக போக இருட்ட ஆரம்பிக்குது, பயமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத நிற்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் முடியல. உங்களுக்கு செம்மையாக கால் வலிக்குது. நீங்கள் அம்மா அப்படின்ட்டு உட்காந்துட்டீங்க. அப்போ தூரத்தில் ஒயன் ஒயன் அப்படின்னு ஜிகேவோட வாய்ஸ். நீங்கள் இம்மிடியேட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிகேவோட வாய்ஸை கேட்டதும் உங்களுக்கு ஒரு ஹாப்பி. சீனியர் சீனியர் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கத்துறீங்க. ஜிகேவும் உங்களோட வாய்ஸை கேட்டு நீங்கள் இருக்கிற பக்கம் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காரான். ஆர் யூ ஓகே? நீங்கள் டியர்ஸோட ஆங்கிள் அப்படின்னு சொன்னதும் ஜேகேவும் ஆங்கிளை பார்த்துட்டு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு வித்தவுட் ஆஸ்கிங் உங்களோட பேக்கை எடுத்து அவனோட ஷோல்டரை மாட்டிக்கிறான். அப்புறம் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். சீனியர் சைலண்ட், பெயின் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் அவன் ஷோல்டரில் ஹெட்டை லீன் பண்ணிக்கிறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபாரஸ்ட் வழியாக ஜேகே நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகே எதுவுமே பேசாமல் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நீங்கள் ஸ்லோவாக எல்லோரும் உங்களை ரஃப்டின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலை? அன்றைக்கி நான் கேட்டதுக்கும் நீங்கள் ஒரு விக்டிமாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டதும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். இங்கே நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது என்னையும் ஷேக் பண்ணாங்க. அப்போ நான் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் நான் பயந்துட்டுருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட் தான் என்னை காப்பாற்றினான். அப்போது ஃபைட்டில் அவனுக்கு சீரியஸ் இன்ஜுரி. நீங்கள் சைலண்டாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், என் காலேஜில் என் முன்னாடி யாரும் பயந்து நிற்கக்கூடாது. அதனால தான் ஃபைட் பண்ணினேன், ப்ரொடெக்ட் பண்ணேன். ரிசல்ட் ரஃப்டி. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஜேகே இப்படி சொன்னதும் நீங்கள் ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் ஒரிட்டா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் ஜேகே உங்களை தூக்கிட்டு வரதை பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஷாக்கு. ப்ரொஃபஸர் கொஞ்சம் இப்போ தான் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுறாரு. உங்களோட ஃப்ரெண்டு ஓட்டி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. லூஸு, பயம்புறுத்திட்ட தெரியுமா? நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காத வயன், நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எங்கடி போனேன்? என் கூட தானே இருந்தேன். அப்போது நீங்கள் இல்லடி, அங்கே ஒரு ரேபிட் பார்த்தேன்னா அது பிடிக்கலான்னு போனேன், ஆனால் வழி மறந்துட்டேன். நீ சரியான ரேபிட் பைத்தியம்,
அப்படின்னு உங்களை திட்டுறா. நீங்களும் சிரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ப்ரொஃபஸர், ஒயன் இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போவியா? சாரி சார், இதுக்கப்புறம் போக மாட்டேன் அப்படின்னு. இதுதான் லாஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் பஸ்ஸில் இருங்க. நம்ம இன்றைக்கே நம்ம காலேஜுக்கு ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏறுறாங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ட்ரிப் முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. மண்டே மார்னிங் காலேஜ் கேம்பஸ் வழக்கம் போல் பிஸியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிப் ஃபோட்டோஸ் பற்றி தான் பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. கேன்டீன், காரிடர், கிரவுண்டுன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு டாபிக், ட்ரிப் செம்மையாக இருந்துச்சுல்ல அப்படின்னு தான். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ்குள்ளே வரீங்க. இந்த 3 days தான் என் லைஃப்லே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த டேஸ்னால் அது இந்த 3 days தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஒயன் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து உங்கள் ஷோல்டரில் கை போடுறா. மேடம், ட்ரிப் முடிஞ்சு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு இப்போ தான் காலேஜ் ஞாபகம் வந்துச்சா? கொஞ்சம் டயர்டா இல்லை யாராவது மிஸ் பண்ணிட்டு இருந்தியா? நீங்கள் உடனே நோட் புக்கை வச்சு மெஹரோட ஷோல்டரில் லைட்டாக அடிக்கிறீங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஆ சரி சரி, ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆக்குறீங்க. ட்ரிப்பில் நடந்ததை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களோட ஃப்ரெண்டை லைட்டாக சிரிச்சிட்டு, ட்ரிப்பில் நடந்ததா இல்லை ட்ரிப்பில் இருந்த ஒருத்தனா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு, கிளாஸ்க்கு வாடி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. காலேஜும் ஸ்டார்ட் ஆக இன்னும் 5 minutes இருக்குது. அப்போ சடனாக ஒரு பைக் கேம்பஸில் வருது. அது ஃபெமிலியரான பைக் சவுண்ட் தான். என்டையர் காரிடரும் சைலண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி நிற்கிறாங்க. விண்டோ வழியாக நீங்கள் இதை வெளியே பார்க்குறீங்க. ஜேகே பைக்லேருந்து இறங்குறான். பிளாக் ஷர்ட்டு, பிளாக் ஜீனு, பேக் ஷோல்டரில் போட்டுட்டு மாசாக இறங்குறான். அப்போது ஒரு பர்சன், குட் மார்னிங் ப்ரோ அப்படின்னதும் ஜேகேவும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதை நீங்கள் விண்டோ வழியாக பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அதை உங்களோட ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணுறான். என்னடி சிரிப்பு? நீங்கள் அதை இம்மிடியேட்டாக ஹைட் பண்ணிவிட்டு நத்திங் அப்படின்னு சொன்னதும் அவன் மனசுக்குள்ளே இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். சுப்பி டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக். நீங்களும் மெஹராவும் ஃபுட் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தூரத்தில் ஜேகே அண்ட் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் என்டர் ஆகுறாங்க. என்டர் கேன்டீனும் கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. அவன் யூஸ்வலாக எங்கே உட்காருவானோ அந்த டேபிளில் போய் உட்காடுறான். அர்ஜுன்கிட்டே எடுத்துகிட்டு வந்து, மச்சான் ட்ரிப் முடிஞ்சிச்சு, லைஃப் போர் ஆகிடுச்சிடா. அப்போ ஜேகே வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு, உனக்கு தினமும் ட்ரிப் கூட்டிகிட்டு போனால் கூட உனக்கு பத்தாதில்ல, சைலண்டாக உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறான். நீங்கள் சிரிச்சுட்டு மெஹரா கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டு திரும்ப அவனோட சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அர்ஜுன் இதை நோட் பண்ணுறான். மச்சான், என்ன பார்க்குறேன்? நான் என்ன பார்க்குறேன்? ஜூனியர் டேபிளா? ஜேகே காமா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் காலேஜ் கார்டன் கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஜேகே ஃபோன் பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நிஷா அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. அவள் கையில் ஒரு குட்டியாக கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது அவள் ஜேகே முன்னாடி போய் நின்று, ஜேகே ஐ நீட் 2 minutes. ஜேகேவும் ஃபோனை கட் பண்ணுறான். சொல்லு. அப்போது நிஷா டீப் பிரீத் எடுத்து விட்டு, நான் 2 வருஷமாக உன்னை லவ் பண்ணுறேன். ஐ நோ நீ யார்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டேன், பட் ஐ ரியலி லவ் யூ. அப்போது என்டையர் காரிடரும் சைலண்ட். தூரத்தில் லைப்ரரியிலேருந்து வெளியே வந்து நீங்கள் இந்த சீனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏனோ தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை ஸ்பீடாக துடிக்கிற மாதிரி இருக்குது. ஜேகே கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறான். அப்போ கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு திரும்ப நிஷாவை பார்க்குறான். சாரி, எனக்கு இப்போ லவ் பண்ணுற ஐடியா இல்லை. நிஷா ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் சான்ஸ் இருக்கா? ஜேகே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு தூரத்தில் நிற்கிற உங்கள் பக்கம் ஒரு செகண்ட் பார்க்குறான். திரும்ப நிஷாவை பார்த்து, என் மனசுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, அவ்வளோ தவிர வேறு யாருக்கும் என் மனசில் இடம் கிடையாது. ஸோ நிஷாக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறான். நீங்களும் அதை பார்த்துட்டு லைப்ரரிக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் ஏன்னு தெரியல, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப நேரமாக புக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் படிக்க முடியல.
ஏன் ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? அவர் யாரையாவது லவ் பண்ணா எனக்கு என்ன? நான் ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. பேஸ்கெட் பால் கோர்ட்டில் ஜேகே தனியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அர்ஜுன் வந்து அவன் பக்கத்தில் உட்காரான். மச்சான், நிஷாவை ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்டதும் ஜிக்கி சைலண்ட்டாகவே இருக்கான். உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு பொண்ணை கூட நீ சீரியஸாக பார்க்குறதே இல்லை. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படின்னு நினச்சேன். மீனிங்? ஜேகே ஒரு டீப் ப்ரீத் எடுத்து வச்சு தூரத்தில் ஃபஸ்ட் இயர் பிளாக்கை பார்க்குறான். ஸ்லோவாக ட்ரிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சேன். லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு. கொஞ்ச நேரம் சைலன்ஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி ஃபாரஸ்ட்டில் அவள் பயந்து அழும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் அவ்வளோ பயந்தேன். அர்ஜுன் ஸ்மைல் பண்ணுறான். மச்சான், நீ லவ்வில் விழுந்துட்ட. ஜேகே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டெனிக் பண்ண ட்ரை பண்ணல. இன்ஸ்டட் ஒரு சின்ன ஸ்மைலோட ஸ்கையை பார்த்துட்டு, ஆமாம், நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணலை, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இன்றைக்கி காலேஜோட ஃபைனல் இயர்க்கான ஃபேர்வெல் டே. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பட் உங்களோட ஃபேஸில் மட்டும் அப்படி ஒரு சோகம். நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்குறீங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் போகலாம். எதுக்கு இங்கே டல்லாக வந்துட்டுருக்க? என்னாச்சு உனக்கு? நீ ஓகேவா? நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை அவாய்ட் பண்ணுற? நீ ஓகேவா? நான் ஓகே தான். உங்களை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எனக்கும் என்ன? ஒன்றும் இல்லையே. ஓ, அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லை அப்படி தானே? நீங்கள் சைலண்டாகவே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே, இங்கே பார், நீ எதுக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலேஜில் 1000 பேர் 1000 பேசுவாங்க. அதெல்லாம் உன் மண்டையில் ஏற்றிக்கிட்டு எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க. அப்போ ஜேகே, சரி, சாரி. அப்போ நீங்கள் இமீடியட்டாக அவனை திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? என்னால் தானே எல்லாமே. இங்கே பாருங்கள் சீனியர், உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டோம். ஆனால் என்னை பற்றி பேசும்போது தான் கஷ்டமாக இருக்குது. ஜேகே அமைதியாக நீங்கள் சொல்கிறது கேட்டிருக்கான். ஜஸ்ட் 1 வீக். இன்னும் 1 வீக் ஃபேர்வெல் முடிஞ்சிடும். நான் காலேஜ் விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதும் அந்த வார்த்தை உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுறீங்க ஜேகே இன்னும் கொஞ்ச நாள் இந்த காலேஜில் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை யோசிச்சுட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. டைம் ஒரு 9 மணி இருக்கும். என்டையர் காலேஜும் கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜில் பலூன்ஸ், ஃபோட்டோ பூத்ஸ்னு ஃபேர்வெல் பேனர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எல்லோரும் ஃபைனல் இருக்க கிஃப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் மெஹ்ராவும் ஆடிட்டோரியம் பக்கம் நடந்து போகிறீங்க. நீங்கள் எதையும் யோசிச்சுட்ருக்கிறத பார்த்துட்டு, மெஹ்ரா, என்னடி ஆச்சு? இன்றைக்கி ஃபேர்வெல் தானே? நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, போய் சொல்லாத, நீ இன்றைக்கி மார்னிங்லேருந்து கேட்டு தான் பார்த்துட்ருக்க. யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுற? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. சடனாக காலேஜ் கேட் வழியாக பைக் வருது. அது ஃபெமிலியரான பைக் சவுண்ட். ஜேகே காலேஜுக்குள்ளே வந்துட்டான். இன்னைக்கு தான் அப்புறம் இந்த காலேஜில் சீனியராக வரப்போகிற லாஸ்ட் டே அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போது ஆடிட்டோரியமில் பிரின்சிபல் ஸ்டேஜ் மேலே நிற்கிறாரு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. ஜேகே லாஸ்ட் ஷீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கான். பிரின்சிபல் மைக் எடுக்கிறாரு. இந்த காலேஜில் சில பேர் மார்க் வாங்கிட்டு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜங்குக் என்டையர் ஆளும் சைலண்ட். நீ டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவும் ஹெட் டவுன் பண்ணி சிரிக்கிறான். ஆனால் நீ இந்த காலேஜில் இருந்த 3 வருஷத்தில் யாராவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு அங்கே நின்னது நீ. காலேஜுக்கு வெளியே யாராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணினா முன்னாடி போய் நின்னது நீ. நான் உன்னை பல தடவை பனிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த காலேஜில் ஜூனியர்ஸ் ஒன்று
பார்த்து பயந்ததை விட உன்னை நம்பினது தான் அதிகம். என்டர் ஆடிட்டோரியம் சைலண்ட். பிரின்சிபல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆல் தி பெஸ்ட் ஜங்குக். என்டர் ஆடிட்டோரியமும் ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணுறாங்க, டீச்சர்ஸும் கிளாப் பண்ணுறாங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். எல்லோரும் ஷவுடின்னு பார்த்த மனுஷன் இப்போது இந்த காலேஜுக்கு ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப் பார்க்குது. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மெஹரா உங்களை தனியாக கூப்பிட்டு போகிறா. ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சொல்லு, நீ ஜிகே லவ் பண்ணுறியா? நீங்கள் கொஞ்சம் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க, ஐஸில் டியர்ஸோட. தெரியலடி, ஆனால் அவர் இந்த காலேஜை விட்டு போயிடுவார்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது மேரா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் தாண்டி லவ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டைம் ஸ்கிப் பார்க்குது. ஈவினிங் சன்செட். காலேஜ் டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது தனியாக நின்று கையை தான் பார்த்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகி ஜெக்கி உள்ளே வரான். அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று ஒயன். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெக்கி தான் பேசுகிறான். டுமாரோலேருந்து நான் இந்த காலேஜுக்கு வர மாட்டேன். உங்களோட ஐஸ் கலங்குது. ஒரு விஷயம் சொல்லணும். அவன் டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டே நீ என் மேலே மோதின அப்போவே நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சுது. நீங்கள் அமைதியாக கேட்குறீங்க. ட்ரிப், லைப்ரரி, கேண்டீன், எவ்ரி ஸ்மால் மெமரி என் லைஃப்பில் பர்மனெண்ட் ஆகிடுச்சு. அவன் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் நான் ரஃப்டி தான், அது மாறாது. ஆனால் என் ஹார்ட் உன்னை பார்த்த அப்பர்லேருந்து டோட்டலாக மாறிடுச்சு. நீங்கள் டிஎஸோட ஜெகேவை பார்த்துட்ருக்கீங்க. இது நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல வயன். ஆனால் இப்போ நான் இதை சொல்லாமல் விட்டேன்னா என்னோடய லைஃப்லே மோஸ்ட் ரிக்ரெட்ஃபுல் திங்னா அது இதுவாக மட்டும்தான் வயன் இருக்கும். அவன் ஒரு எசிடேஷனோட உங்களோட 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணுறான். ஐ லவ் யூ வயன் அப்படி சொன்னதும் நீங்கள் ஜெக்கியோட ஹைஸை பார்க்குறீங்க. முதல் நாள் நான் உங்களை பார்த்து பயந்தேன். அப்புறம் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அப்புறம் உங்களை பார்க்காம ஒரு நாள் கூட காலேஜ் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் சிரிச்சிட்டே அழுறீங்க. ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவனுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். அவங்கள அப்படியே ஹேக் பண்ணிக்கிறான். அப்போ எல்லாருமே ஓஹோ அப்படின்னு கத்துறாங்க. 2 பேரும் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. டோர் பக்கத்தில் மேரா, அர்ஜுன், ராகுல்னு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கை தட்டி சிரிக்கிறாங்க. அப்போ மேரா ஃபைனலி காலேஜ் முடிகிறதுக்குள்ளே லவ் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னதும் அப்போ அர்ஜுன் மச்சான் நீ சிரிக்கும் போது தான்டா இன்னும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஜேகே சிரிச்சுட்டே அர்ஜுன் ஷோல்டரில் லைட்டாக அடிக்கிறான். போடா டீஸ் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் கேட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜேகே பைக் பக்கம் நிற்கிறான், ஹெல்மெட் போட்டுக்கிறான். திரும்பி உங்களை தான் பார்க்குறான். அவன் அவனோட கையை நீட்டுறான். சரியா? அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே அவன் கையை பிடிக்கிறீங்க. இந்த தடவை சீனியராக இல்லை என் லைஃப் பார்ட்னரா அப்படின்னு சொன்னதும் ஜிக்கி சிரிக்கிறான். 2 பேரும் பைக்கில் போகிறீங்க. பைக் காலேஜ் கேட்டை க்ராஸ் பண்ணுது. அவ்வளோதான் மிஸ் அவங்களோட லவ் ஸ்டோரி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இந்த 1 ஷாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு 1 ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.